ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு வேதாந்து சேனல். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th 8ல் இருக்க முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எல்லாரும் வீடியோ பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். ஆனால் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா முக்கியமான கொஸ்டின் அப்படியே வந்து ஸ்பீடாக இது முக்கியம் 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 அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 வினாக்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எளிமையான வடிவில் ஒரு கதை வடிவில் சொல்ல போகிறேன். நடராசன் வந்து என்ன பண்றாரு, அப்புறம் தாகூர் வந்து அவர் என்ன நினைக்கிறார், அவங்களுடைய எண்ண ஓட்டம் மன ஓட்டத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதான் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நடராசன் அவரோட மொழியில என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? நடராசன் தனி மொழியிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா இலக்கு தான் தன்னோட தூண்டுகோல் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு இடத்துல உட்காராரு, உட்காந்துட்டு இலக்கு வந்து ஒரு தூண்டுகோல். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா புல்லோட செயல்பாடு, ஒரு புல் வந்து அதோட செயல்பாடுல எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு நினைச்சு அப்படியே வர்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாய்க்கால் எப்படி ஓடுது, அது எப்படி வந்து தினமும் உழைக்குது அதை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் ஒரு புழுவை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு இயற்கை விஷயத்தெல்லாம் வச்சு மனுஷனை கனெக்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாமா? இலக்கே தூண்டுகோல், தான் ஏற்ற செயலை முடிக்க அதிகாலையில் காலையில் என்ன பண்றாராம், ஊர்புறத்தில் தனித்திருக்கும் போது எச்செயலை முடிப்பதற்கு ஒரு இலக்கு தேவை என்பதை நடராசன் உணர்கிறான். அது உயிர்க்கு தூண்டுகோலாக உள்ளதையும் உயர்கிறான். அவர் அதிகாலை ஒரு காலையில டைம்ல என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு உட்காந்துட்டு தனக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு இலக்கு வேணும். இப்போ நீங்க இருக்கீங்க 11th படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு இலக்கு இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு வரேன், சாயந்தரம் போறேன், படிக்கிறேன், தூங்குறேன், மறுபடியும் எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், மறுபடியும் ஸ்கூலுக்கு வரேன், இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு இலக்குலாம் கிடையாது. 11th முடிப்பேன் சார், அப்புறம் 12th வரும், அப்புறம் காலேஜ் எனக்கு கிடைக்கிற காலேஜில் சேருவேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து நான் இந்த மாதிரி இன்ஜினியர் ஆகணும், எனக்கு வந்து இவ்வளோ நான் பணம் சம்பாதிக்கணும், நான் இந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று இலக்கு இருக்கணும். என்னோட இது வந்து நான் இப்போ வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், நான் வந்து என்னோட இலக்கு நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், இந்த மாதிரி வந்து இலக்கு வைக்கணும் அப்படின்றதான் அவர் அந்த இடத்துல சொல்ல வர்றாரு. இது நம்ம புக்கில் படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் இல்லை. அது எல்லாமே நமக்கு பொருந்துற மாதிரி தான் இருக்கும். அதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நடராசன் சொல்றதும் நம்மளோட வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். என்ன சொல்றாரு? இப்ப அவர் காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு, ஊர்புறத்துல வந்து தனித்திருக்காரு. தனியா இருக்கும்போது என்னது, அவரோட எந்த செயலை முடிப்பதற்கு ஒரு இலக்கு அப்படின்றது தேவை அப்படின்றத யார் சொல்றா அப்படின்னா நடராசன் அவர் சொல்றாரு. இந்த பாயிண்ட் புரியுதா? இலக்கே தூண்டுகோல் அப்படின்றத நீங்க எழுதணும். அதுக்கு அடுத்து புள்ளின் செயல்பாடு, அதுல என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு புல்லை பார்க்குறாரு, அந்த புல்லை பார்த்து இந்த புல் எப்படி இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத மாதிரிலாம் பார்க்குறாரு. அதாவது என்ன ஆகும், அந்த புல் கீழேருந்து முளைச்சி வரும். அது என்னது, அந்த பூமியிலேருந்து முளைச்சி வெளில வருது. அந்த முளைச்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பூவா மலருது. அப்புறம் பூவா மலர்ந்து என்ன ஆகுது, ஒரு புல் வந்து ஒரு ஈக்களை வந்து இழுக்குது. ஈக்கள் அப்படின்னா தேனீக்கள். அந்த தேனீக்கள் இழுத்து அது வண்டு உண்ணுது. அது என்ன பண்ணுது, அதோட பாதத்துல தேனீக்களோட பாதம் இருக்குல்ல, அதுல வந்து மகரந்த தாளை ஒட்டுது. மகரந்த தாளை ஒட்டி என்ன பண்ணுது, வேற ஒரு பூல போய் உட்காரும் போது அங்க வந்து என்ன பண்ணுது, இனப்பெருக்கம் செய்ய வைக்குது. இந்த மாதிரி தன்னோட ஒரு சாதாரண புல்லு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வேலை செய்யுது, இந்த அளவுக்கு ஒரு செய்யுது அப்படின்றத தனிமையில உட்காந்து யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தனக்கு ஒரு இலக்கு வேணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா ஒரு புல்லோட செயல்பாடு இந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு. என்னன்னு பார்க்கலாமா? சிறு புல்லும் பூங்கொத்தை உயர்த்தி தேனை உணவாக அளித்து தன் மலரை காயாக்குவதனையும் தன் இனம் தலைத்து வளர வேறிடம் செல்லும் வகையில் முள் துரட்டியை கொடுத்து, முள் துரட்டி அப்படின்னா கொக்கி மாதிரி அந்த காலில், அதாவது அந்த தேனீக்கோட காலில் என்ன பண்ணுது, அது போய் உட்காந்துக்குது. அந்த மகரந்த தூள் உட்காந்துக்குது. மகரந்த தூள் உட்காந்து வேற ஒரு இடத்துல போய் உட்காரும் போது என்ன ஆகுது, அது இனப்பெருக்கம் அடையுது. என்னது, மகரந்த தூள் வச்சு என்னது, அந்த செடி வந்து இன்னும் மகரந்த தூள் மூலியமா என்ன ஆகுது, வேற ஒரு செடி வந்து இனப்பெருக்கம் ஆகுது. அதுதான் துரட்டியை கொடுத்து தாம் அனைவரும் ஒரே இடத்தில் தலைத்து வாழ முடியாது, ஆகவே வேறிடம் செல்க என அறிவுரை கூறுவது போல் செயல்படுவதையும் சிந்திக்கிறார். நம்ம ஒரே இடத்துல இருக்க முடியாது, அந்த என்னது ஒரே இடத்துல அந்த பூ இருக்க முடியாது, நம்ம நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது, அந்த தேனீக்கோட காலில் மகரந்தத்தை ஒட்டி அடுத்த இடத்துக்கும் போக வைக்குது. அதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க. சிறு புல்லும் பூங்கொத்தை உயர்த்தி, சின்ன புல்லு என்ன பண்ணுது, பூங்கொத்தை உயர்த்துது. அது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் மண்ணை விட்டு, அதாவது என்ன பண்ணுவோம், மண்ணில் வந்து ஒரு விதையை போட்டு மூடிட்டோம். ஆனா என்ன நடக்குது அங்க, அது வந்து பூமியை பிளந்துக்கிட்டு வெளில வருது அந்த பூ. கரெக்டா? அந்த மாதிரி வந்து பூமியை பிளந்துக்கிட்டு வந்து பூங்கொத்தை உயர்த்தி, பூங்கொத்தை வந்து உயர்த்துது. உயர்த்தி தேனை உணவாக அளித்து என்ன பண்ணுது, அந்த ஒரு சின்ன பூலினா இருக்கு, ஒரு தேன் அப்படின்றது இருக்கு. அதுதான் தேனை உணவாக அளித்து தன் மலரை காயாக்குவதனையும், தன்னோட மலரை வந்து காயாக்குறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, காயாக்குறதுக்காகவும் தன் இனம் தலைத்து வளர வேறிடம் செல்லும் வகையில், தன்னோட இனம் வந்து தலைத்து வளர வேறிடம் செல்றதுக்கு என்ன பண்ணுது, முள் திரட்டியை கொடுத்து, முள் திரட்டினா அந்த கொக்கி மாதிரி, அதுதான் அந்த மகரந்த தூளை வந்து அந்த தேனீக்களோட காலில் கொண்டு வைக்குது. கொடுத்து நாம் அனைவரும் ஓரிடத்தில் தலைத்து வாழ முடியாது, ஆகவே வேறிடம் செல்க, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, அதனால என்ன பண்ணணும், வேறிடம் போறோம் அப்படின்றத செல்க என அறிவுரை கூறுவது போல் செயல்படுவதையும் சிந்திக்கிறான். இந்த மாதிரி சிந்திக்கிறாரு
அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? புள்ளின் செயல்பாடு ஃபர்ஸ்ட் இலக்கை நிர்ணயிக்கிறாரு, அப்புறம் ஒரு புல்லை பார்த்து என்ன நினைக்கிறாரு அப்படின்றது இந்த இடத்துல வருது. அத்தோட நான் புள்ளின் ஆற்றல் அன்பு, அந்த புல்லோட ஆற்றல் எப்படி இருக்கான், இந்த மாதிரி ஒரு ஆற்றலோட இருக்கு, மண்ணை பிளந்துக்கிட்டு வெளில வருது, தேனை உணவா அளிக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தன்னோட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து காயா மாத்துது, ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு வேற ஒரு இடத்துக்குலாம் போகுது, இந்த மாதிரி இருக்கு இந்த புல் அப்படின்றத சிந்திச்சுட்டு அந்த புல்லோட ஆற்றலை அந்த அளவுக்கு ஆற்றலா இருக்கு. அதோட அன்பு என்ன அன்பு, அது தனக்கு மட்டும் இல்லாம தேனை மற்றவங்களுக்கும் கொடுக்குது அன்பு. அதோட முயற்சி என்ன, ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது, இன்னொரு இடத்துலையும் போகணும் அப்படின்ற முயற்சி, முதலானவற்றை பார்த்து பார்த்து கண்களில் நீர் கசியன்ற அந்த மாதிரிலாம் பார்த்து என்ன பண்றான், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த புல்லு செய்யுது. நம்மளாம் இதெல்லாம் வந்து கண் கூட பார்த்துட்டு கூட மாட்டோம், இந்த மாதிரி யோசிச்சுட்டு கூட மாட்டோம். இதெல்லாம் யார் பண்ணியிருக்காரு, நடராசன் வந்து தன்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் ஸ்டேட்ல நின்று இந்த மாதிரி நினைச்சிருக்காரு. அதுதான் கண்கள் நீர் கசிய நிற்கிறான். நடராசன் அப்போது கூறும் மொழிகளை கேட்கும் போது நாம் சிந்திக்க முடிகிறது. அந்த மாதிரி அவர் சொல்லும் போது நம்மளால இப்பயே சிந்திக்க முடியுது. ஓ, இதெல்லாம் ஒரு பூவை பார்த்து ஒரு புல்லை பார்த்து இந்த மாதிரிலாம் அவரால் யோசிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நமக்கு இப்பதான் தோணுது. உங்களுக்கும் தோணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து நடராசன் கண்ட வாய்க்கால். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஒரு இலக்கு வேணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு புல்லை பார்த்து பரிவுபட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு வாய்க்காலை பார்த்து, இந்த வாய்க்கால் என்ன பண்ணுது, பெரிய மலையில மழை பொழியுது. ஓகேவா? அந்த மழை பொழிஞ்சு அருவியா பாய்ந்து வயலுக்கு போய் மதகாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, வயல்வெளிக்கு போகுது. இந்த அளவுக்கு ஒரு வாய்க்கால் என்ன பண்ணுது, டெய்லியும் வந்து ஒரு தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்ல வர்றாரு. பாருங்களேன், நாம் நீரோடும் வாய்க்காலை சாதாரணமாக கண்டிருப்போம். நார்மலா ஓடுற வாய்க்கால் நம்ம என்ன பண்ணிருப்போம், நார்மலா அந்த வாய்க்கால் ஓடுதுரா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். வாய்க்கால் தெரியுமா, அதாவது வயலுக்கு கொண்டு போற அந்த தண்ணீரை தான் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மழை பொழியும், எங்க பொழியும், மலையில பொழியும். ஓகேவா? நமக்கு காவிரி ஆறுன்னு சொல்லுவோம், கர்நாடகத்திலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவோம், கொடுகு மலையில உற்பத்தி ஆகுது அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் மலையில வந்து மழை பொழியுது. ஓகேவா? மழை பொழியுது, இந்த மலையில வந்து உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அருவியா வந்து கொட்டுது. அந்த அருவியா கொட்டி அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஆறுல உடையாந்து என்ன ஆகுது, அதை வந்து மதகு போட்டு பிரிக்கிறாங்க. மதகு பிரிச்சு அங்கேருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வாய்க்கால்ல விடுறாங்க. வாய்க்கால்ல விட்டு வயலுக்கு போகுது. இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுதான் அந்த வாய்க்கால் வழியா வந்து என்ன பண்ணுது, வயலுக்கு போய் தண்ணீரை சேர்க்குது. அதுதான் நடராசன் கண்ட வாய்க்கால். அவர் என்னது, வாய்க்காலை வந்து எந்த மாதிரி நினைக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க. நாம் நீரோடும் வாய்க்காலை சாதாரணமாக கண்டிருப்போம். நார்மலா தண்ணி ஓடுற வாய்க்கால் வந்து சாதாரணமா வாய்க்கால் அப்படின்றது ஓடுதுரா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நடராசன் காணும் காட்சி வேறாக உள்ளது. ஆனா அவரோட நினைப்புல எப்படி ஓடுதான், வேற மாதிரி இருக்கான். அவர் வந்து ஒரு வாய்க்காலே வேற மாதிரி நினைக்கிறாரு. எப்படி நினைக்கிறாருன்னு பாருங்களேன். வாய்க்கால் மலையை கடலாகும். அந்த வாய்க்கால் வந்து எங்க ஆர்ஜினா இருக்கு, மலையில ஆர்ஜினா இருக்கு. மழை பொழிஞ்சு மலையில ஆர்ஜினா இருக்கு. அதுதான் மலையை கடலாகவும் கடலை மலையாகும். கடலை வந்து மலையாகும். அந்த கடல் இருக்குல்ல, கடல் தண்ணிலாம் எங்கேருந்து வந்திருக்கு, ஆறுல இருந்து வந்து கடல்ல விழுவோம். அதை வந்து மலையாகவும் வர்ணிக்கிறாரு. கடலை வந்து மலையாகும் மாறி நடப்பதாக கூறுகிறான். வாய்க்கால் தான் பட்ட பாட்டை எல்லாம் காலத்தச்சனிடம் கூறுவது போல காண்கிறான். அது தான் பட்ட பாடெல்லாம் இருக்குல்ல, எங்கெங்கயோ மழை பெஞ்சு எங்கெங்கயோ வருது, அந்த பட்ட பாட்டை வந்து காலத்தச்சனிடம் கூறுவது போல காண்கிறான். அப்போதுதான் நமக்கும் அத்தனை எண்ண ஓட்டம் உருவாகுது. அப்போதான் நமக்கும் நிறைய எண்ண ஓட்டம் உருவாகுது. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஈஸியாக சொல்லியிருப்பான் பாருங்க. அதாவது நடராசன் கண்ட வாய்க்கால். நடராசன் எப்படி வந்து வாய்க்காலை வந்து அப்படி வேற மாதிரி வியூல பாக்குறாரு அப்படின்னா, பெரிய மலை பொழியுது, அந்த மலை வந்து இந்த மலையில வந்து பொழியுது, அங்கேருந்து அருவியாகுது, அருவியே என்ன ஆகுது, அடுத்து ஆறுல தண்ணி வருது, அது மூலயமா வாய்க்கால் வழியா என்ன ஆகுது, ஒரு மதகு விளையாட்டு வெளில போய் வயல்ல போய் பாயுது. இதுதான் வந்து அவரோட கற்பனையில இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, கடலை வந்து மலையாவும் மலையை வந்து கடலாவும் வர்ணிக்கிறாரு. இங்கே இருந்து இந்த தண்ணி எங்கேருந்து உருவாயிருக்கும், அந்த மலையில இருந்து உருவாயிருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து என்னது, ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி வர்ணிக்கிறாரு. அந்த மாதிரி நடக்கிறதா வந்து பாக்குறாரு. அதே மாதிரி அந்த வாய்க்கால் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் அதை பத்தி எல்லாம் காலத்தச்சனிடம் கூறுவது போல காண்கிறான். அப்போதுதான் நடக்கும் அத்தகைய எண்ண ஓட்டம் அப்படின்றது, அவருக்கு ஒரு எண்ண ஓட்டம் அப்படின்றது உருவாகுது. ஓகேவா? இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கதை மாதிரி சொல்லிட்டேன். ஓகேவா? அழகா எழுதிடணும். ஓகேவா? இதுல எழுத வேண்டியது என்னன்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து கண்டிப்பா இதுல இருக்க மாதிரியே எழுதணும். மீதி உள்ள வேர்டிங்ஸ் கூட நீங்க கொஞ்சம் மேக் பண்ணி எழுதலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா எழுதுனீங்க அப்படின்னா மார்க் போடுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன சார் அப்படின்னா, வாய்க்கால் ஓடி ஓடி நிரந்தரமாக உழைப்பதை கண்டு, அந்த வாய்க்கால் என்ன பண்ணுது, ஓடி ஓடி உழைக்குது, நிரந்தரமா ஓடி ஓடி உழைப்பதை கண்டு அதற்கு ஓய்வு கொடுக்க தடுப்பதும் சலசலத்து போகுது. அதாவது செல்லுமாறு கூறி விடுத்து, உன்னை போல் அனுதினமும் உழைப்பவர். உன்னை போல யார் உழைக்கிறா டெய்லியும், அந்த தண்ணி என்ன பண்ணுது, எங்கேயும் நிக்கல. அந்த தண்ணி என்ன பண்ணுது, எங்கேயும் நிக்கல. என்ன பண்ணுது, அங்க மழை போயிடுஞ்சு மழை வழியாட்டி அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி உன்னை போல் அனுதினமும் உழைப்பவர் யார், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா எழுதியே ஆகணும். அப்பதான் எப்படி இருக்கும், ஹைலைட் பாயிண்ட்லாம் வந்து கரெக்டா எழுதினாதான் மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? அடுத்து, உன்னை போல் நீக்க முடியாத அன்பு மூக்கமும் உறுதியும் இருக்குமானால் வேறு என்ன பெருமை உண்டாக முடியும்.
உன்னை போல ஊக்கமும் உறுதியும் இருக்கும் அப்படின்னா வேற என்ன எனக்கு தேவை, வேற என்ன பெருமை எனக்கு இருக்க முடியும் அப்படின்றத கூறுகிற போது நமக்கும் உள்ளத்தில் அந்த உணர்வு தைக்கிறது. இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்ணால பார்த்துட்டு என்ன சொல்றாரு, உள்ளக்குள்ள அவருக்கு வந்து ஒரு உள்ள ஆற்றல் வந்து உள்ள வந்து தைக்குதான், அதாவது வந்து உள்ளத்துல வந்து அந்த உணர்வு அப்படின்றது தைக்குது அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, இலக்கு அப்படின்றத நினைக்கிறாரு. அப்புறம் வந்து என்ன பண்றது, புல்லோட பரிவை நினைக்கிறாரு. அந்த புல்லு வந்து என்ன பண்ணுது, மகரந்தத்தால வச்சு மற்றவங்கள கொண்டு போகுது, தேனை கொடுக்குது, காயை வந்து உருவாக்குது, மற்ற ஒரு இடத்துல இருக்க முடியாதுன்னு வேற இடத்துக்கு செல்லுது, இதை சொல்றாரு. அதுக்கப்புறம் வாய்க்காலை பத்தி பேசுறாரு. வாய்க்கால் என்ன பண்ணுது, மலையை கடலாவும் கடலை மலையாவும் இந்த மாதிரி வருது. இது என்ன பண்ணுது, அந்த மாதிரி வந்து ஓடுது, அனுதினமும் முன்னே உழைப்பவர் யார் அப்படின்லாம் வந்து வர்ணிக்கிறாரு. அடுத்து இந்த பாயிண்ட் எழுதணும். ஓகேவா? கதை மாதிரி தானே இருக்கு, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து புழு உணர்த்தும் செய்தி. அடுத்து புழு என்ன சார் சொல்லுது அப்படின்றத சொல்ல வராரு. ஒரு புழு வந்து நம்ம என்ன பார்க்குறோம், நார்மலாக ஒரு புழு தானே, ஒரு அற்ப புழு தானே அது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அவர் எப்படி பார்க்குறாரு, ஒரு பாலை மண், அதாவது ஒரு உருப்படாத மண்ணாக என்ன பண்ணுது, கேவலமான மண்ணையும் நல்ல மண்ணாக்குற ஒரு விஷயத்த செய்யுது. எது, அந்த நாங்கூல் புழு. நாங்கூல் புழுனா மண்புழு. இந்த மாதிரி ஒரு பிறவியை வந்து நம்ம பார்த்தது இல்லை. இது வந்து என்ன பண்ணுது, அந்த நாற்புழு புழு வந்து அந்த வந்து எறும்புலாம் கடிக்கும், பூச்சிலாம் ஒன்றும். ஆனால் அப்போ என்ன பண்ணுது, பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுது, கீழே உள்ள பண்ணை மேலே எடுத்துகிட்டு போகிற, மேலே உள்ள மண்ணை. மண்புழோட வேலை என்னப்பா, கீழே உள்ள மண்ணை என்ன பண்ணுவோம், மேலே எடுத்துகிட்டு போவோம், மேலே உள்ள மண்ணை கீழே எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி மண்ணை மாற்றி மாற்றி வந்து வேலை செய்யறியே அப்படின்றதான் சொல்ல வர்றாரு. புள்ளின் செயலையும் வாய்க்காலின் பெருமையும் நாட்டையும் கொண்டு அறிவூட்டிய நடராசன் அடுத்து நாங்கூல் புழுவை காண்கிறான். புல்லோட செயலை சொல்லிட்டாரு, வாய்க்கால செயலை சொல்லிட்டாரு. அடுத்து எங்க வராரு அப்படின்னா நாங்கூல் புழு, அதாவது மண்புழு. நம்ம என்ன பண்ணுவோம், மண்புழுவை போட்டு மீன் பிடிப்போம்ல, அதுதான் சொல்ல வர்றாரு. அடுத்து அற்ப புழு என கருதக்கூடாது என்பதை அவன் வாய்மொழி நமக்கு உணர்த்துகிறது. இது ஒரு அற்ப புழுடா, இது ஒரு நார்மலான புழுடா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. உலகில் உயர்தொழில் செய்யும் வாவர்களின் நண்பனாக நாங்கூல் புழு செயல்படுகிறது விவரிக்கிறான். அதாவது உழவனின் நண்பனும் யாரை சொல்லுவோம் அப்படின்னா மண்புழுவை தான் சொல்லுவோம். ஏன் என்ன பண்ணுது, ஒரு கேவலமான மண்ணை, ஒரு நல்லா இல்லாத மண்ணை என்ன பண்ணுது, நல்ல மண்ணா மாத்துது. என்ன பண்ணுது, கீழே உள்ள மண்ணை மேலே கொண்டு வருது, மேலே உள்ள மண்ணை கீழே கொண்டு போகுது. இந்த மாதிரி வந்து ஒரு உயர்ந்த செயலை செய்யுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, எறும்புலாம் வந்து அதை துன்புறுத்தினாலும் அப்பயும் என்ன பண்ணுது, உயர்ந்து ஓங்கி தன்னோட வேலையை செய்யுது அப்படின்றத சொல்றாங்க. உலகில் உயர்தொழில் செய்யும் வாவர்களின் நண்பனாக நாங்கூல் புழு செயல்படுவதை விவரிக்கிறான். எந்த மண்ணையும் நன்மண்ணறுத்து எறும்பு புழு பூச்சிகள் தரும் தொல்லைகளை பொருட்படுத்தாமல் தன் செயலில் கண்ணும் கருத்துமாக உள்ள நிலையை தெளிவுபட விரித்து வைக்கிறான். அது என்ன பண்ணுது, மற்றவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் தன்னோட வேலையை அது கரெக்டாக பார்க்குது. எது, அந்த மண்புழு அப்படின்றத சொல்லி முடிக்கிறாரு. ஓகேவா? அழகாக கதை மாதிரி தான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக எழுதிடணும். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. ஓகேவா? ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். நடராசன் உரைத்த மொழிகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க, கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? என்னென்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு அவரோட வந்து என்ன பண்ணுறாரு, காலங்காலத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இந்த மாதிரி யோசிக்கிறாரு என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணுறது, ஒரு புல்லோட பரிவை பற்றி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வாய்க்காலை பற்றி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, புழுவை பற்றி யோசிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாரு. ஃபஸ்ட் என்னன்னா இலக்கு அப்படின்றது வேணும் அப்படின்றத யோசிக்கிறாரு. இதெல்லாம் வந்து கரெக்டாக கீ பாயிண்ட் சொல்லி நீங்கள் எழுதணும். ஓகேவா? அடுத்து நடராசன் தனிமொழிகள் தரும் விளக்கம். அவரோட தனிமொழிகளில் என்ன விளக்கம் தராரு அப்படின்றத பார்க்கலாம். தான் செய்யும் பணிக்கு பாராட்டை எதிர்பார்க்காமல் நாங்கூல் புழு ஒளிந்து கொள்வதாக கூறுவது பாராட்டுக்குரிய சொல். தன்னோட பணிக்கு எந்த ஒரு பாராட்டையும் அது எதிர்பார்க்கல. எனக்கு எதுக்கு பாராட்டுகளா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது, நான் என்ன செஞ்சுட்டேன், என் கடமையை தானே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி, எனக்கு எதுக்கு பாராட்டுகளா அப்படின்ற மாதிரி பாராட்டெல்லாம் அது எதிர்பார்க்கல. அந்த நாங்கூல் புழு என்ன பண்ணுது, எனக்கு இந்த மாதிரி பாராட்டெல்லாம் வேணும் அப்படின்லாம் அது எதிர்பார்க்கல. அதை நாங்கூல் புழு ஒளிந்து கொள்வதாக கூறுவது பாராட்டுக்குரிய சொல். அது வந்து என்ன பண்ணுது, ஒளிந்து கொள்வதாக கூறுவது ஒரு பாராட்டுக்குரிய சொல்லு. 6 அறிவு படைத்த, நம்ம என்னது 6 அறிவு படித்த மனிதன் அப்படின்னு சொல்லுவோமா, 6 அறிவு படித்த மனிதன் கற்க வேண்டிய அரிய பாடங்கள் இயற்கையில் பொதிந்து கிடப்பது நடராசன் தனிமொழி. நம்ம எவ்வளவோ விஷயம் இருக்கு, ஆனால் என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து அதெல்லாம் வந்து யோசிக்கிற மாட்டோம். ஆனால் 6 அறிவு மனிதனா இருக்கும். இவர் பார்த்த கண்ணோட்டத்தில், இவர் கண்ணு விளையாட்டி நம்ம யாரும் எந்த விஷயத்தையும் பார்க்கல. கரெக்டா? நம்ம யாரும் தான் பார்க்கல, யாருமே பார்க்கல. ஒரு மண்புழுவை பார்த்து இந்த அளவுக்கு யோசிச்சாரா அப்படின்னா இல்லை. ஒரு வந்து மண்புழுவை பார்த்து ஒரு புல்லை பார்த்து இந்த அளவுக்கு யோசிச்சோமா அப்படின்னா இல்லை. ஒரு வாய்க்காலை பார்த்து இந்த அளவுக்கு யோசிச்சோமா அப்படின்னா இல்லை. இவரோட வந்து இந்த 6 அறிவுள்ள மனிதர்கள் இந்த அளவுக்கு யோசிச்சாங்களா அப்படின்றத இல்லை அப்படின்றது சொல்ல வராரு. அதே மாதிரிதான் அரிய பாடங்கள், 6 அறிவுள்ள மனிதனுக்கு இந்த அரிய பாடங்கள் அப்படின்றது இதுல இயற்கையில கொட்டி கிடக்குது, ஆனா நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்லை அப்படின்றத சொல்றாரு. தனிமொழிகள், அவரோட தனிமொழிகள் வந்து இதெல்லாம் விளக்குது. வாழ்நாள் வரையும் எதனையும் மதித்து வாழ வேண்டும் என்பதை இயற்கையின் செயல்பாடுகள் கற்பிப்பதை தெளிவாக அறிய நடராசன் தனிமொழி துணை புரிகிறது. இதை வந்து என்ன பண்ணுது, நடராசனோட தனிமொழி வந்து துணை புரியுது நமக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. வந்தா எழுதிடுவீங்களா அழகா? நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு கதை வடிவில் சொல்லியிருக்கேன், ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கேன், அழகா கதை மாதிரி எழுதிடணும். ஆனால் நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை அழகா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த நோட்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே எழுதணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், பிளாக் பெனில் எழுதணும். அதே ப்ளூ பெனில் எழுதிட்டே இருக்கும்போது நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸை பிளாக் பெனில் எழுதினீங்க அப்படின்னா புக்கில் உள்ளது அப்படியே எழுதியிருக்காங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க,
மார்க் அப்படின்றது நிறைய கொடுப்பாங்க. முடிஞ்ச இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுங்க. ஓகேவா? நடராசனை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட் முடிவுரையில் என்ன பண்ணலாம், ஒரு மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லி முடிக்கலாம். முடிஞ்சால் குறிப்புச்சட்டகம் போட்டு எழுதினீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் எழுதுறதுக்கு முன்னாடி குறிப்புச்சட்டகம் அப்படின்றது போடணும். குறிப்பு சட்டகம் அல்லது குறிப்பு சட்டம் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்னது இலக்கு, அடுத்து என்னது புல்லோட பரிவு, அதுக்கப்புறம் என்னது வாய்க்கால், இந்த மாதிரி வரிசையாக போட்டுட்டு முன்னுரைன்னு போட்டு முடிவுரைன்னு போட்டு நீங்கள் முடிக்கணும். ஓகேவா? முடிவில் வந்து இந்த மாதிரி நடராசன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு அப்படின்றத எழுதணும். இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு 2 மார்க்கும் அப்படி இருக்கும். ஓகேவா? இது படிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு 2 மார்க் கொஸ்டின் இதுலேருந்து எழுதிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இந்த கொஸ்டின் எழுதிருவீங்களா? அடுத்து என்ன சார் அப்படின்னா ஒரு அடுத்த நடுவினா அப்படின்றது பார்க்கலாம். சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. சிதறிய கடிதங்கள் அப்படின்னு யார் எழுதியிருக்கா அப்படின்னா தாகூர் அவங்க எழுதியிருக்காங்க. நிறைய வந்து நாவல்கள் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஏற்றிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, 2 நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய வந்து நாட்டு பண்ணை வந்து ஏற்றி கொடுத்துருக்காரு. நமக்கு ஜனகணமன அங்கே ஒன்று அமர் சோனர் பங்களா அப்படின்றது எங்கே ஏற்றிருக்காரு, வங்காளதேசத்தில் ஏற்றி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு மாமனிதர் அவர் என்ன பண்ணுறாரு, சிதறிய கடிதங்கள் அப்படின்றது மூலயமா ஒரு கவிதை அப்படின்றது நம்ம ஒரு கடிதத்து மூலயமா என்ன சொல்ல வராரு. முன்னாடி வந்து என்ன தான் இருந்துச்சு, முன்னாடி தான் கடிதம் அப்படின்றது இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்றத இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம், SMS அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி கடிதம் அப்படின்றது ஒன்றே தொலைஞ்சு போயிடுச்சு. அவர் என்ன அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம நயம்படம் பார்க்கலாம். ஓகேவா? சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் பொருட்கள் என்ன பண்ணுறாரு, சிதறிய கடிதங்கள். தாகூரோட சிதறிய கடிதங்கள் ஆழ்ந்த சிந்தனையை தூண்டும் அரிய செய்திகள். அவரோட சிதறிய கடிதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஆழ்ந்த சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கு. ஆற்று வெள்ளத்தில் இறந்து மிதந்து வந்த பறவையை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள், ஆனால் தாகூர் அதன் இறப்பு எப்படி நிகழ்ந்திருக்கும் என்பதை ஊகித்தும் தன் சிதறிய கடிதத்தில் கூறுகிறார். ஆற்று வெள்ளத்துல என்ன நடந்திருக்கு, ஆற்று வெள்ளத்துல வந்து ஒரு பறவை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இறந்து விழுந்து கிடந்திருக்கு. அதை வந்து என்ன பண்ண மாட்டோம், ஒரு பறவை செத்து போகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவரோட கண்ணத்தில் எப்படி பார்த்துருக்காரு, என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பெரிய மரத்தில் என்ன பண்ணுது, ஒரு கூடு அப்படின்றது கட்டியிருக்கு ஒரு பறவை. அது என்ன பண்ணுது, தன்னோட குஞ்சுகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் அப்படின்றது வருது. அது வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுது, பெரிய ஆற்று வெள்ளம் அப்படின்றது வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது, ஒரு கண்ணை முழிக்கிறதுக்குள்ள ஒரு கணம்ல என்ன பண்ணுது, அது இறந்து அந்த ஆற்று வெள்ளத்தில் அப்படி போகுது. அவனோட குஞ்சுகளும் என்ன பண்ணுது, இறந்து ஆற்றுல போயிடுச்சு. அதை வந்து நம்ம நார்மலாக நினச்சிருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கண்கள் கசிய எந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? அந்த பறவையோட மரணம் அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கிழக்கு வங்காளம் அங்கே ஓடுற பத்மா அப்படின்ற நதியில தான் நடந்திருக்கு. அதுதான் சொல்லுவார். எதிர்கரை புலப்படாத வரையில் தழும்பி நீரோடு பெருக்கெடுத்த பத்மா ஆறு ஒரு புறமாக புரண்டதால் சரிந்து சாய்ந்து மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்த சிறுபறவை கீழே விழுந்து ஆற்றில் வெற்று உடலாக மிதந்து வந்ததாக தாகூர் குறிப்பிடுகிறார். சிறு பறவையின் அழகு, கூட்டின் அழகு, உழைப்பின் சிறப்பு, ஓய்வு எடுக்கும் நிலை ஆகியவற்றை அந்த பறவையின் வரலாற்றை சுட்டி அதன் மரணத்தில் முடிக்கிறார். என்ன பண்றாரு, அதோட மரணத்துல போய் முடிக்கிறாரு. என்ன பண்ணுது, ஒரு வந்து பெரிய ஆற்று வெள்ளம் வருது. எதிர்க்கிற எங்க ஓடுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் அப்படின்றது ஓடிட்டு இருக்கு. ஒரே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல என்ன பண்ணுது, அந்த பறவை என்ன பண்ணுது, கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு தன்னோட குஞ்சுகளோட. பெரிய எல்லாம் என்னது இறந்து விழுந்துருச்சு. இறந்து விழுந்து வர்றதை வந்து அதோட அந்த பறவையோட வரலாற்றை வந்து மரணத்துல முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தம் சிந்தனைக்கான காரணம், தன்னோட சிந்தனைக்கான காரணம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஓகேவா? மனிதன் தன் சுகத்திற்கு முன் பிற உயிர்களின் சுக துக்கங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. என்ன பண்ணுவோம், எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சுயநலவாதியா இருக்காங்க, சுயநலத்தோடு இருக்காங்க. நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு எல்லாமே கிடைச்சா போதும். உங்க கூட இருக்கவங்களே அப்படிதான் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எல்லாமே கிடைச்சா போதும், வேற யாரும் மற்றவங்க நல்லா இருக்கணுமாலாம் நான் நினைக்க மாட்டேன், நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் மனிதன் தன் சுகத்திற்காக, என்னோட சுயநலத்துக்காக பிற உயிர்களின் சுக துக்கங்களை பற்றி மற்றவங்க கவலைப்படுறதை பத்தி நாங்கள் வந்து யோசிக்கிறதே இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். மற்ற பிராணிகளை அற்பமாக நினைப்பதை காட்டுகிறார். மற்ற அந்த ஒரு நீங்கள் நினைச்சிருக்கீங்களா நிறைய வாட்டி, என்னது அந்த மாதிரி ஒரு பறவை வந்து ஆத்துல போதோ இல்லை எங்கே போகுது இறந்து கிடக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம், செத்து போய் கிடக்கு அப்படின்ற மட்டும் தான் நினைச்சிருப்போம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரொம்ப பரிவுலாம் பட மாட்டோம். மற்ற பிராணிகளை அற்பமாக நினைப்பதை காட்டுகிறார். என்ன பண்ணுவோம், மற்ற பிராணிகள்லாம் வந்து அது ஜஸ்ட் ஒரு பறவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். பிற உயிர்களிடம் கருணை காட்டுவதை நடக்க முடியாத அதிசயமாக நம் சரித்திரம் விட்டு விடவில்லை. ஆனால் ஒரு பறவையின் சின்னஞ்சிறு வாழ்க்கை கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி எத்தனை அளவு இருக்கும் என்பதை தம்மால் சிந்திக்க முடியாததாக தாகூர். அதை பத்தி அதோட சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத தன்னால சிந்திக்கவே முடியல அப்படின்றத நினைச்சு கவலைப்படுறாரு. யாரு, தாகூர். ஓகேவா? என்ன பாயிண்ட்ல எழுதணும் அப்படின்னா தம் சிந்தனைக்கான காரணம் அப்படின்ற பாயிண்ட்ல எழுதணும். தம் சிந்தனைக்கான காரணம் அப்படின்ற பாயிண்ட்ல இந்த விஷயத்த நீங்க எழுதணும். ஓகேவா? புரியுதா?
ஓகே, அடுத்து என்ன பண்றாரு, அந்த ஒரு நான் தன்னோட சுகத்துக்காக தன்னோட சுயநலத்துக்காக மற்ற பிராணிகளோட சுக துக்கங்களை வந்து நம்ம வந்து கவனிக்கிறதே இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து மற்ற பிராணிகளை அற்பமாக நினைப்பதை காட்டுகிறோம். மற்ற பிராணிகள் எப்படி பண்றாங்க, அற்பமா நினைக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல காட்டுறாரு. பிற உயிர்களிடம் கருணை காட்டுவதை நடக்க முடியாத அதிசயமாக நம் சரித்திரத்தில் விட்டுவிடவில்லை. பிற உயிரிடத்துல கருணை காட்டுறது என்ன பண்றாரு, நடக்க முடியாத அதிசயமாக நம் சரித்திரம் விட்டு விடவில்லை. ஆனால் ஒரு பறவையின் சின்னஞ்சிறு வாழ்க்கை கழிப்பு, அதோட சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத தன்னால சிந்தித்து கூட பார்க்க முடியல. அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பறவையோட மரணம் எங்க நடந்திருக்கு, பத்மா ஆறு. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப 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 முக்கியம். கரெக்டா வந்து கிழக்கு வங்காளத்துல வந்து பத்மா அப்படின்ற நதி ஓடுது, அந்த இடத்துல வந்து இந்த பறவை அப்படின்றது இறந்திருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா எழுதணும். ஓகேவா, அடுத்து சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்கள் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் போடணும். அடுத்து பறவையோட மரணம் எப்படி நடந்துச்சு, தம் சிந்தனைக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் எழுதணும். கிளியரா? அடுத்து அலட்சிய மனப்பான்மை, நமக்கு எப்படி எல்லாம் அலட்சிய மனப்பான்மை இருக்கு அப்படின்றது இதுல சொல்றாரு பாருங்களேன். மரங்களில் மலரும் பூக்கள் பல நம் நாட்டில் உள்ளன. அதாவது என்ன பண்றாங்க, நம்மளோட சுயநலத்துக்கு இப்போ வந்து மல்லிகை பூன்னு ஒன்று தெரியும், அப்புறம் முல்லை பூன்னு ஒன்று தெரியும். இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த பூவை மட்டும் தான் நமக்கு தெரியும். கபிலர் எழுதிய அந்த குறிஞ்சி பாட்டில் 99 வகையான பூக்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா வந்து எல்லா பூக்களோட பேரும் நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன், நம்மளுக்கு தேவைப்பட்டாதான் நம்ம போய் அதை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிதான் நம்ம வந்து தேவைப்படலை அப்படின்றதான். அதான் நம்மளோட சுயநலத்துக்காக இப்போ வந்து மல்லிகை பூ நம்ம தலையில வைக்கணும், பெண்கள் வந்து தலையில வைக்கணும், என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு மல்லிகைன்னு பேருறாங்க, அதை வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு குறிஞ்சி பூன்னு ஒன்று இருக்கு, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை முளைக்குது, அது ஒரு அதிசயம் அப்படின்றதான் அதில் பார்க்குறோம். மற்ற பூவெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறோமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா நமக்கு தேவைப்படலை அப்படின்றதுனால அதை நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்றத இதில் சொல்ல வர்றாரு. மரங்களில் மலரும் பூக்கள் பல நம் நாட்டில் உள்ளன. பெரிய பெரிய மரத்துல வளர பூவே நம் நாட்டில் பெருசா இருக்கு. அவற்றின் அனைத்து பெயர்களையும் மனிதன் அறிந்திருக்கவில்லை. அதோட எல்லா பேரும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா மனுஷனுக்கு தெரியல. இலக்கியங்களில் கூறப்பட்ட மலர்களின் பெயர்களை மட்டுமே அறிவோம். இலக்கியத்துல இருக்க அதான் நம்ம சொன்னோம்ல, குறிஞ்சி பாட்டுல யாரு கபிலர் எழுதினாரு, அதுல 99 வகையான பூக்கள் இருக்கு அப்படின்றது தெரியும். அதுல சில வகையான பூக்கள் பேர் நமக்கு தெரியும் அப்படின்றத சொல்ற. அவை என தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. நமக்கு அது தேவைப்படலை, அதனால நம்ம வந்து முயற்சி செஞ்சு பார்க்கல. அதான் சொல்றாரு, அதை வந்து நீங்க முயற்சி செஞ்சு கூட பார்க்கல. சில மலர்களின் பெயர்களை அறிவோம், ஆனால் அப்பெயருக்குரிய மலர் எது என அறிவோம். சில மலர் தெரியும், ஆனா அதுக்குள்ள பேர் நமக்கு தெரியாது. பறவைகள் மரங்கள் பூக்களின் விஷயத்தில் அலட்சியம் காட்டுவோர் ஆறுகளை மட்டும் நினைவில் கொள்கின்றனர். இந்த மாதிரி வந்து பறவைகள் மரங்கள் பூக்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அலட்சியம் காட்டுறாங்க இந்த மக்கள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து என்ன பண்றாரு, அலட்சிய மனப்பான்மை அப்படின்னு போட்டு என்ன சொல்றாரு, மக்கள் வந்து பூக்களோட அதாவது பெரிய பெரிய மரத்துல வளர பூக்கள்லாம் நம்ம நாட்டுல இருக்கு, ஆனா எல்லாருக்கும் அது தெரியறது இல்லை. தேவைப்படுறது வந்து சுயநலத்துக்கு என்ன பண்றாங்க, தேவைப்படுற விஷயத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க, தேவையில்லாத ஒதுக்கிடுறாங்க. அதுதான் இலக்கியத்தில் கூறப்பட்ட பல மலர்களின் பெயர்களை மட்டுமே அறிவோம், அவை எவை என தெரிந்து கொள்ள முயற்சி கூட செய்வதில்லை நம்ம. அதுதான் சொல்றாரு. அடுத்து சில மலர்களின் பெயர்களை அறிவோம். சில மலர்களோட பேர் நமக்கு தெரியும், ஆனா அப்பெயருக்குரிய மலர் இதுதானா அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ முல்லை மலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேர் உங்களுக்கு தெரியுது, ஆனா இந்த மலர் தான் முல்லை மலரா, இந்த மலர் தான் குறிஞ்சி மலரா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. புரியுதா, எழுதிருவீங்களா? அடுத்து தோல்விக்கான காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். தோல்விக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பாருங்க. நாகரிக வாழ்க்கையில் சீக்கிரம் ஆடும் மலர்களுடன் மனிதனுக்கு தொடர்பு உண்டு. நாகரிக வாழ்க்கையில இப்போ ஒரு மலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ரோஜா மலர் இருக்கு, அது என்ன பண்றோம், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது என்ன பண்றோம்னா எடுத்து வந்து வச்சுக்கிறோம். அது என்ன பண்ணுது, அது வாடி போனதுக்கப்புறம் தூக்கி போட்டுறோம். கரெக்டாக நடக்குதா? என்ன பண்றோம், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க வரையும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அது வாடி போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறோம். அதுதான் நாகரிக வாழ்க்கையில் சீக்கிரம் ஆடும் மலர்களுடன் மனிதனுக்கு தொடர்பு உண்டு. நம் மனம் ஸ்தூல போக பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாமல் திகைத்து நின்று வருகிறது. இதனை தாமசிகம் என்பர். அதாவது மெட்டீரியலிசம்னா இதான், அதை நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிப்போம், தேவையில்லாதப்ப தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி வந்து மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து உலகில் எத்தனையோ நேர்த்தியோ புட்கள் பறவைகள் உள்ளன, அவற்றின் பெயர்களை அறிவோம். இயற்கையில் அலட்சிய மனப்பான்மையை வளர்வதே நம் தோல்விக்கு காரணம். இதுதான் வந்து நம்மளோட தோல்விக்கு காரணம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இயற்கையை அலட்சியப்படுத்தாமல் இயற்கையோடு இணைந்து வாழவும். இயற்கையை வந்து அலட்சியப்படுத்தாம அந்த இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழணும். அப்பயும் இயற்கையை நேசித்து வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கை என்ன பண்ணணும், நம்ம வந்து நேசித்து வாழணும் அப்படின்றதையும், அதனால வாழ்வில் உயரலாம் என கருத்துக்களை எல்லாம் உணர்த்துவதாக தாகூரின் கடிதங்கள் உள்ளன. இந்த மாதிரி வந்து இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா தாமசிகம் மெட்டீரியலிசம். தாமசிகம் அப்படின்னா மெட்டீரியலிசம் அப்படின்னா என்னது, தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிப்போம், தேவையில்லாதப்ப யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா, புரியுதா? ஓகே, உங்களுக்கு எளிமையான வழியில கதை வடிவில் நான் அதை சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்படின்றத மட்டும் ஒரு கடைசியாக பாருங்க. சிதறிய கடிதங்கள் அப்படின்னு போட்டு முன்னுரை போட்டுட்டு
தாகூரை பற்றி சில விஷயம் எழுதலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதுக்கும் குறிப்பு சட்டகம் அப்படின்றது போடலாம். குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை அப்படின்னு போட்டு சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்கள் ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸ் எழுதிட்டு, அதாவது சப்டாபிக் போட்டு கடைசியாக முடிவுரை போட்டு முடிவுரையில் என்ன சொல்றாங்க அப்படின்றது எழுதினா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க முன்னுரை அப்படின்றது எழுதலாம். முன்னுரையில் என்ன எழுதலாம் அப்படின்னா தாகூரை பற்றி சில விஷயம் எழுதலாம். ஓகேவா? அடுத்து சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்கள் அப்படின்றத போட்டு அந்த ஆத்து வெள்ளத்தில் இறந்து வர பறவையை பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை அப்படின்ற பாயிண்ட் எழுதலாம். அடுத்து பறவை மரணம், அந்த பத்மா அப்படின்ற நதியில் என்ன பண்ணுது, அந்த இறந்து கிடக்கு, அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை, ஆரோக்கிய மனிதர்களை அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை அப்படின்றது இது அழகாக எழுதலாம். அடுத்து நம்ம சிந்தனைக்கான காரணம், தன்னோட சிந்தனை என்ன, எதுக்காக இந்த சிந்தனை வந்து காரணம் என்ன அப்படின்றது எழுதலாம். அடுத்து அலட்சிய மனப்பான்மை, மக்கள் எப்படிலாம் அலட்சியமாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இலக்கியத்தில் உள்ள பூவெல்லாம் தெரியுது, மக்களுக்கு வந்து வேற பூவெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க, அதை பற்றி எழுதலாம். ஓகேவா? அடுத்து தோல்விக்கான காரணம், அதாவது வந்து தாமசிகம், ஒரு மெட்டீரியலிசம், அது வந்து ஒரு பூ வந்து தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கிறோம், தேவைப்படாதப்ப தூக்கி போட்டுறோம், இந்த மாதிரி வந்து தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கிற அந்த மாதிரி இருக்காங்க மக்கள் அப்படின்றதுனால ஒரு தோல்விக்கான காரணம் அப்படின்றதையும் நீங்கள் எழுதலாம். அதை என்ன பண்ணணும், இயற்கையை வந்து அலட்சியப்படுத்தாமல் இயற்கையோடு இணைந்து வாழவும், இயற்கையை நேசித்து வாழவும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. புரியுதா? எழுதிருவீங்களா? அந்த நெடுவினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நெடுவினாக்கள். இந்த 2 நெடுவினாக்கள் ரொம்ப முக்கியமான நெடுவினாக்கள். அதெல்லாம் என்ன பண்ணணும், இதை படிக்காம எக்ஸாம் ஆளுக்கு அப்படின்றது போகக்கூடாது. நான் கதை வடிவில் எளிமையாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வேற என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.